சஹீஹுல் புகாரியில் 4302வது இலக்கம். 4302வது இலக்கம். தந்தையுடைய செல்வாக்கு குழந்தையில் எப்படி அமையும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இது. அதாவது அம்ர் இப்னு சலமா என்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த, அதே நேரம் நபித்தோழர் அல்ல, முஸ்லிம் நபித்தோழர். அப்படின்னா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சந்திக்கவில்லை, ஆனா முஸ்லிமாக இருந்தார். இப்படி இருந்தவர்களுக்கு சொல்லுவாங்க முஹத்ரம் சொல்லி. இப்படி சொல்லுவாங்க முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த முஹத்ரமாக தாபிஐ சஹாபி நம்மளுக்கு தெரியும், நபியோட வார்த்தை வாழ்ந்து முஸ்லிமாக இருந்து நபியோட சந்திக்காட்டி அவரை முஹத்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு, அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, இந்த செய்தியை அய்யூப் என்பவருக்கு சொல்றாரு. எப்படி என்று சொன்னால் அபூ கிலாபா என்பவருக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை ஏற்ற கதை அதை சொல்றார். அழகான செய்தி. குன்னா பிமா இன் மமர்ரன் நாஸ், ஒரு நீர்நிலைகள் உள்ள மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்துல நம்ம வாழ்ந்து வந்தோம். ஒருத்தர் மக்கள் அந்த பகுதியால் போவார்கள், அங்க நீர்நிலை. அப்படி இருந்தா என்ன செய்யும், மக்கள் அங்க வந்து குடிச்சிட்டு போவாங்க. வகான யமுர்ரு பினர் ருக்பானு ஃபனஸ்அலுஹும். அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, எங்களுக்கு பக்கத்தால பிரயாணிகள் போய்கொண்டிருப்பார்கள், நாங்க கேட்போம். அப்பதான் இஸ்லாம் புதுசா மக்களை பரவிட்டு வருது. மாலின்னாஸ் மாலின்னாஸ், என்ன மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன மாற்றம், என்ன மக்களை பிரச்சனை, என்ன தடுமாற்றம், ஏன்னா சிலர் தொழுறவங்களா இருக்கிற மாறி மாறியெல்லாம் நடக்குது. இப்ப ஏற்கனவே அந்த வளமை இல்லையே என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப மஹாதர் ரஜுல், என்ன அவர் யார், அவர் என்ன சொல்றாரு அப்படி என்ன நேரத்தை அவர்கள் சொல்லுவார்கள், ஃபயகூலுன யஸ்உமு அன்னல்லாஹ அர்ஸலஹு அவ் ஹா இலைஹி அவ் அல்லாஹு பிகதா. என்ன அல்லாஹு தஆலா வந்து என்னது வஹி அறிவிச்சேன்னு அவர் சொல்றாரு, அல்லாஹு தஆலா அவரை நபியா அனுப்பினு அவர் சொல்றாரு, இன்னென்ன வசனங்கள் எல்லாம் அவர் ஓதி காட்டுறார் என்று சொல்லி காஃபிர்களாகாதவர்களும் முஸ்லிமானவர்களும் அங்க போறவங்க எங்களுக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்படி ஓதினாரு, இப்படி ஓதினாரு, இப்படி ஓதினார், இப்படி ஓதினார், சில வசனங்களை சொல்லி காட்டுவார்கள். அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, இவருடைய தந்தை சலமா. அம்ர் இப்னு சலமா சொல்றாரு, அவங்க சொல்ற அந்த நேரத்தில் உடனே நான் பாடமாக்கி கொள்வேன். ஆனா இஸ்லாம் அல்ல, உடனே நான் அதை பாடமாக்கி கொள்வேன், மனநமிட்டுக் கொள்வேன், அதை நான் உடனே மனநமிட்டுக் கொள்வேன். அன்புள்ள சகோதரர்களே, உடனே மனமிட்டு நேரத்தில் வகஅன்னமா யுகர்ரு ஃபீ ஸத்ரி, அப்படி அந்த மனநம் வர்ற நேரத்தில் அது என்ற உள்ளத்தில் அப்படி அட்டிச்சு பதிவு செய்யப்படுவதை போன்று நின்றும். அவ்வளவு ஆழமா என்ன செஞ்சிடும், அந்த வசனங்கள் என் உள்ளத்திலே நின்று விடும். வகானத்தில் அரபு தலவ்வமு பி இஸ்லாமிஹிமுல் ஃபத்ஹ, அரபுகள் வந்து மக்கா வெற்றி நடந்தால் நாங்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படி என்று மக்கா வெற்றியை எதிர்பார்த்திருந்தார்கள். மக்காவை ரசூலுல்லாஹ் மிகச்சி கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். யானைப்படை அழிச்சார் ரப்புல் ஆலமீன், இவரை ஏன் விட்டான், எனவே இவர் நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருப்பான், நம்ம ஏற்றுக்கொள்வோம். மக்கா வெற்றி அடைஞ்ச பிறகு பார்ப்போம். அப்படிப்பட்ட குழுவில் நாங்களும் இருந்தோம். அவங்களும் அழதான் இருக்கிறான், அவர்களும் அதில் தான், நேரடியான வார்த்தை வரல, ரிசல்ட்ல அது விளங்குது. அவங்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க, அவர் கூட ஏற்றுக்கொள்வோம். ஆனா குர்ஆனை என்ன செய்யறாரு, மனநம் விட்டு கொண்டிருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபயகூலுன துர்கு கௌமஹு, எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் சமுதாயத்தை அவரை விட்டுருங்க. ஃபஇன் லஹர அலைஹி ஃபஹுவ நபியுன் சாதிக், அவர் வெற்றி பெற்றால் அவர் நிச்சயமாக உண்மையான நபி தான். கௌபத்துல அவர் கீழே வந்துட்டு உண்மையான நபி தான். அப்படி நேரத்தில் ஃபலம்மா கானத் வகாத்து அஹ்லில் ஃபத்ஹ், மக்கா வெற்றி வந்த உடனேயே அம்ர் இப்னு சலமா காஃபிர் ஆகிறாரு. அவருடைய காஃபிர் இருக்கிறார்னு சொன்னா அவர் முஸ்லிமான செய்தி இல்லை, உள்ளத்துல அவர் இஸ்லாமாக இருந்திருக்கலாம், விளங்கிட்டா, முஸ்லிமான செய்தி இல்லை, அவருடைய தந்தை காஃபிராக இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் மக்கா வெற்றி நடக்குது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. பாதர குல்லு கௌமின் பி இஸ்லாமிஹிம், ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரைந்து சென்றார்கள். வபதர அபி கௌமி பி இஸ்லாமிஹிம், எனது தந்தையும் என் சமுதாயத்துடைய இஸ்லாத்தை அறிவிக்க ரசூலுல்லாஹ்கிட்ட போய் இஸ்லாத்தை அறிவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா வெற்றியில. ஆனா ஆரம்பத்துல இருந்து என்ன, ஆரம்பத்துல சொன்னா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செஞ்ச ஆரம்பம் அல்ல, அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவங்களுக்கு செய்தி வார ஆரம்பம் அதுல இருந்து. இவர் முந்தின இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முந்தின வயசுல இருந்து என்ன செய்யறாரு, இவர் குர்ஆன் ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செஞ்ச டைம்ல இவர் இல்ல, அம்ர் இப்னு சலமா இல்லை. இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் சொன்னால், எனது தந்தையும் போய் என்ன செய்யார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்புள்ள சகோதரர்களே, தந்தை அங்க ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து வாராரு. இப்ப யாரு, சலமா வாராரு, அம்ர் இப்னு சலமா, அவருடைய தந்தை சலமா வாராரு. வந்து சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போனேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஜித்துக்கும் வல்லாஹி மின் இன்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கா, நபி அவர்களிடம் இருந்து நான் உண்மையாக இந்த இடத்துக்கு என்ன செய்றேன், உண்மையான நபியிடம் இருந்து இங்கே வருகிறேன். சல்லு ஸலாத கதா வ கதா ஹீன கதா வ கதா, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன இன்ன தொழுகைகளை இன்ன இன்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள்.
இன்னென்ன டைம்ல தொழுமாறு சொன்னார்கள். வஸல்லு ஸலாத கதா ஃபீ ஹீனி கதா ஃபைதா ஹதரத்திஸ் ஸலா, தொழுகை வந்தால் ஃபல்யுஅذின் அஹதுக்கும் வல்யஉம்மக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனா, தொழுகை வந்தால் உங்கள் ஒருவர் அதான் சொல்லட்டும், உங்களில் அதிகமாக குர்ஆன் தெரிந்தவர் தொழுவிக்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபனதரு, அந்த கோத்திரத்துல எல்லாரையும் பார்க்கறாங்க, யார தொழுகைக்கு முற்படுத்துறது. ஃபலம் யகுன் அஹதுன் அக்ஸர குர்ஆனம் மின்னி, என்னை விட குர்ஆனை தெரிந்தவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை, யாரும் அதிகமானவராக இருக்கவில்லை. குர்ஆனம் மின்னி லிமா குன்து அத்தலக்கா மினர் ருக்பான், ஏன் நான் அந்த பிரயாணிகளிடம் இருந்து படித்துக் கொண்ட அந்த குர்ஆன் என்னை முற்படுத்தியது. ஃபகத்தமூனி பைன ஐதிஹிம், என்னை தொழுவிப்பதற்காக முற்படுத்தினார்கள். வ அன இப்னு சித்தின் அவ் சபஅ சினீன், அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அதான் மிக முக்கியம். அந்த நேரம் எனக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும். நான் இமாமாக முந்திய நேரம். அப்படி என்றா 4 வயது 3 வயது, இந்த சின்ன வயசுலேருந்து அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த செய்திகளை உள்வாங்க ஆரம்பித்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அதிலிருந்து ஆரம்பித்து தொழுவிக்கிற வயசு 7 வயது, 6 அல்லது 7 வயது. இப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நபியுடைய பிந்திய காலத்துல இவருக்கு இஸ்லாம் இந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுக்குது, தந்தைக்கு கேள்விப்பட்டிருக்கு, நேரத்தோடைய இவருக்கு கேள்விப்படுது. இப்படி 4 வயதிலும் ஒரு காஃபிரானுடைய வீட்டில் குர்ஆனை படிக்க முடிந்தது என்றால் யாருடைய செல்வாக்கு அதுல காரணமாக இருந்திருக்கு? நிச்சயமாக தந்தையுடைய செல்வாக்கு. உடனே அவர் மக்கா வெற்றி பெற்று விட்டார் என்ற உடனேயே பதர அபி பி இஸ்லாமிஹிம், எங்களை சமுதாயத்துடைய இஸ்லாத்தை சொல்வதற்காக விரைந்து சென்றார் எனது தந்தை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, 7 வயதில் இமாமாக என்ன செய்யறாங்க, அவர் முற்படுத்தப்படுகிறார். இமாமாக தொழுகிற நேரம் சின்ன வயசு, அந்த சின்ன வயசுடைய உச்சகட்ட தன்மை அவர் சொல்றாரு. தொழுகிற நேரம் சுஜூதுக்கு போனா கீழாடை விலகி கீழே போயிடும். சின்ன இமாமா நிக்கிறார், அவரு இடுப்பு கீழே ட்ரெஸ் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்ப இது விளங்க ஆரம்பிச்சது, பின்பக்கம் விளங்க ஆரம்பிச்சுதான் ஒரு பெண்மணி சொல்றா, கத்து இஸ்த இமாமிக்கும், உங்களுடைய இமாமுடைய பின்பக்கத்தை மறைச்சிருங்க அப்படின்னா. ஆனா வயசு யார், அவரு 7 வயசு. உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷர்ட் வாங்கி, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினார்கள், எனக்கு ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கினார்கள். அந்த ஷர்ட்டை கொண்டு வந்து எனக்கு அதை தந்தார்கள். வல்லாஹி, நான் அதை போன்று ஒரு மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. அதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை எனது வாழ்க்கையில் அடைந்தது கிடையாது. எதற்காக வேண்டி, ஷர்ட்டுக்காக வேண்டி அல்ல, நான் இமாமாக இருந்து அதற்காக வழங்கப்பட்ட ஒரு ஆடை எனக்கு இது என்பதில் அதை போன்று நான் ஒரு சந்தோஷத்தை அடைந்தது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சில சமுதாயத்தினரை உயர்த்துவான், சிலரை தாழ்த்துவான். அப்படி என உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இதில் நம்ம யாருடைய தாக்கத்தை நம்ம இதில் பார்க்கிறோம்? சந்தேகம் இல்லாம யாருடைய தாக்கம்? தந்தையுடைய தாக்கம் தான், அந்த வீட்டில் கிடைத்த அனுமதிதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, செல்வாக்கு, தந்தையுடைய செல்வாக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் பேசப்பட வேண்டிய இன்னும் அழகான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில் மிகவும் தாக்கம் செலுத்தியுடைய தாய் தான், அவருடைய தாய் தான். இப்படி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் தாயுடைய தாக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், காணலாம். அதே போல தந்தையுடைய தாக்கங்களை என்ன செய்யலாம், காணலாம். ஆனால் மிக முக்கியம், அந்த குழந்தைகளுடைய எண்ணங்களில் நல்ல எண்ணங்களை உருவாக்கி விடுவது, நல்ல வார்த்தைகளை சொல்வது, அவர்களுடைய இன்றைய தவறுகளை வைத்து அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காமல் இருப்பது. எங்களையே யோசிச்சு பாருங்கள், நம்ம செஞ்ச தவறுகளுக்கு நம்ம இன்றைக்கு இடங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களை எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் எங்களை வைத்திருக்கிறான். ஏன் நமது குழந்தைகள் அப்படி வராது நம்ம நினைக்க கூடாது? வரும் அன்புள்ள சகோதரர், அந்த குழந்தைகள் அப்படி வரும், அந்த மாதிரி ஒரு இடத்தை அவர்கள் அடைவார்கள் என்ற எண்ணங்கள் அவர்கள்ட்ட ஊட்டணும். இது குழந்தைக்கு ஏசி அடிச்சு முடிஞ்சு வெளியே சொல்றது, அவன் நல்லா வருவான் அப்படின்னு அங்க சொல்றது இவனுக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்லணும்? அவர் சம்பந்தம் இல்லாதவர். யார்கிட்ட சொல்லணும்? எவன நீங்க உருவாக்க நினைக்கிறீங்களோ அவர்கள்ட்ட சொல்லணும். இது மிக முக்கியம். அடுத்தது, நாங்கள் குதுவத்தாக இருப்பது, முன்மாதிரியாக இருப்பது. நாம் ஒரு முன்மாதிரியாக நம்மை பார்த்து பின்பற்றக்கூடிய அமைப்பின் நமது செயல்பாடுகள் இருப்பது, நமது தவறுகளை குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருப்பது உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள நல்ல சந்தர்ப்பம். யாருக்காக வேண்டி? குழந்தைகளுக்கான மாத்திக்கங்க. என் பிள்ளை பார்க்க கூடாது, என் பிள்ளை செய்யக்கூடாது, என் பிள்ளை அப்படி நடக்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்காக உங்கள் நேரங்களை, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் எவருடைய தாக்கம் அந்த குழந்தையை கெடுத்து விடாது. உங்களுடைய செல்வாக்கு தான் அந்த குழந்தைகள் என்ன செய்யும்,
மிதமிஞ்சி போய் நிற்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இதில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்றாலும் இது நமக்கு போதுமானது என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது குழந்தைகளை நாம் என்ன இலட்சியங்களை நினைத்து அந்த குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோமோ, எந்த நல்ல இலட்சியங்களுக்காக அவர்களை நாம் ஆசை வைக்கிறோமோ அந்த இலட்சியங்களை மார்க்க உணர்வுகளோடும் மார்க்க அறிவோடும் மார்க்க பின்னணியோடும் அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வசதிகளையும் இறைவன் தந்து மறுமையில் கண்குளிர்ச்சியோடு சொர்க்கம் நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.